கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தெரிகிற வார்த்தை ரோமர்கள் எழுதின நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேசங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்துல 2 காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நிகழ்காலம், இன்னொன்று வருங்காலம். வேதம் எப்பொழுதுமே இந்த 2 காலத்திற்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனா அதே நேரம் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிசாசு எப்பொழுதுமே கடந்த காலத்தை குறித்துதான் அவன் கலக்கத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ இந்த நன்மைகளை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி நடந்து முடிந்த காரியத்தை குறித்து எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளைக்குள்ள நினைவுகளை கொண்டு வந்து அது நிமித்தம் அவர்களை கலங்க பண்ணுவதுதான் பிசாசின் நோக்கம். கடந்த காலத்தை குறித்து வேதம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அடையலாம். வேதம் எப்பொழுதுமே கடந்த காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காது. ஏன்னா கடந்த காலத்தில் உள்ள எல்லா காரியங்களும் நடந்து முடிந்து விட்டது. ஒரு தேவ பிள்ளைக்கு இதை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். அப்படி இருந்ததையானால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நடந்து முடிந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போய் தங்களுக்கு தேவன் தந்த இந்த நிகழ்காலத்தை வீணாக்க மாட்டாங்க. பிசாசின் தந்திரமே அதுதான். நடந்து முடிந்த காரியத்தை குறித்த நினைவுகளை கொண்டு வந்து அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த நிகழ்காலத்தை வீணாக்கும்படியால் அவர்களை சோர்வாக்குவதுதான் பிசாசின் தந்திரம். தேசங்களாகி நாம் இதே வந்தவர்களாக இதற்கு முன்பாக நடந்து முடிந்த எல்லா காரியத்தையும் கர்த்தரின் பாதத்துல வைத்து அந்த காரியத்திற்கு மேல ரோமர் 8:28 நம்ம என்ன பண்ணணும், விதைக்கணும், அதை சொல்லி ஜெபிக்கணும். அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு இதுவரைக்கும் நடந்த எல்லா காரியமும் வேதத்தின் பிரகாரம் நன்மைக்கு ஏதுவாக. ஒருவேளை நம்ம ஏதாவது தப்பு செஞ்சு அது நிமித்தம் ஏதாவது காரியங்கள் நடந்திருந்தது ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய தவறை உணர்ந்து நாம் அதிலே மனம் திரும்பி ஆண்டவரே இனி இந்த காரியத்தை நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை இனி செய்யும்படியான எண்ணத்தில் அல்ல, அந்த பாவத்தை நான் இனி செய்ய மாட்டேன் என்று சொல்லி மனம் திரும்புதலோடு கர்த்தரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது இதற்கு முன்பாக நடந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். நடந்து முடிந்த காரியத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது. ஆனா அந்த நடந்து முடிந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரின் பாதத்தில் வைத்து எந்தெந்த காரியத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டுமோ அதிலே நாம் மனம் திரும்பினோமேனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நம்முடைய நிகழ்கால கிரியைகளை பார்த்து நம்முடைய வருங்காலத்திலே அதை நன்மையாய் முடிய பண்ண அதில் ஒரு நன்மையை காண செய்ய நாம் இழந்த நன்மைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். இந்த வசனத்தின் பிரகாரம் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் இந்த வசனம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில இந்த 2 காலத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிலும் பிரதானமாய் நிகழ்காலத்திற்கு அதிகமாய் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் தெரியுமா, எந்த ஒரு தேவ பிள்ளை நிகழ்காலத்திற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் தன்னை எப்படி வழிநடத்துகிறாரோ அதற்கு தன்னை அர்ப்பணித்து கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து மகிமையாய் நடத்துவார். அதைதான் வசனம் சொல்கிறது. இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று நமக்கு காண்பித்து தருகிறது. அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அவனுடைய நிகழ்காலத்திலே கர்த்தர் அவனுக்கு அனுமதிக்கிற ஒரு காரியம்தான் பாடுகள். ஆதியாம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தரால் நடத்தப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலும் அவர்களுடைய நிகழ்காலம் அது பாடுகளின் வழியாய் நடத்தப்பட்டதாக இருக்கும். ஏன் ஆண்டவர் பாடுகளின் வழியாய் நடத்துகிறார்? இந்த நிகழ்காலத்துல அப்படிதான் நடத்தணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழும்பும். இதற்கான பதில் தான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நிகழ்காலத்தில் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லா பாடுகளும் அவர்களை அழிப்பதற்கல்ல, அவர்களை உருவாக்குவதற்கு. யோசேப்பின் வாழ்க்கையில நாம் அதை பார்க்கலாம். சொப்பனத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு யோசேப்பின் நிகழ்காலம் எப்படி இருந்தது? வேதனையா இருந்தது. அநேக பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், பொய்யான குற்றச்சாட்டு, இப்படி அநேக பாடுகளின் வழியால் யோசேப்பு நடத்தப்பட்டான். யோசேப்பு இப்படி நடத்தப்பட்டதற்கான ஒரு பிரதானமான நோக்கமே அவனுக்கு என ஒரு மகிமையுள்ள எதிர்காலத்தை கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். அந்த மகிமையுள்ள எதிர்காலத்திற்கு தகுதியானவனாக
அதை நித்திய நித்தியமாய் சுதந்திரிக்க, அதை இழந்து போகாதபடிக்கு அதனை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த யோசேப்பு என்ன பண்ணணும்? கர்த்தரால் உருவாக்கப்படணும். அதனால்தான் வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நிகழ்காலத்தில் அவர்களுக்கு தேவன் அனுமதிக்கிற எல்லா பாடுகளும், எல்லா உபத்திரவம், போராட்டம், தேவைகள் எல்லாமே அவர்களை கர்த்தருக்குரிய பசு பொண்ணாக உருவாக்கும்படியாகத்தான். தேவ பிள்ளைகளை கர்த்தர் உபத்திரவத்தின் குகையில் தான் தெரிந்து கொள்கிறார். ஒரு தேவ பிள்ளை உபத்திரவத்தின் வழியாக நடத்தப்பட்டு அதன் பிற்பாடு அவர்கள் உயர்த்தப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை தாவீதை போல, எப்படி தாவீதின் சிங்காசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படத்தக்கதா தாவீதின் பெயர் கர்த்தரால் உயர்த்தப்பட்டதோ, மகிமைப்படுத்தப்பட்டதோ, அதே போல தேவஜனங்களாகி எனக்கும் உங்களுக்கும் செய்யும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நிகழ்காலத்திலே நம்மை பாடுகளின் வழியாக நடத்துகிறார். அதனால்தான் வசனம் சொல்கிறது, இக்காலத்திலே நாம் சந்திக்கிற இந்த பாடுகள் கர்த்தர் அறிந்து அனுமதித்தது. இது நம்மை அழிக்கும்படியாய் அல்ல, நம்மை பசு பொன்னாய் உருவாக்கும்படியாய், நம்மிடத்தில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்மை விட்டு அகற்று போகும்படியாய் கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். தேவஜனங்களாகி நானும் நீங்களும் அறிந்திருந்தோமே ஆனால் நாம் சோர்ந்து போக மாட்டோம், வழி விலகி போக மாட்டோம், பின்வாங்கி போக மாட்டோம். ஏன்னா அதே வசனம் தான் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று. அப்போ ஒரு பாடுகளின் வழியாய் தெய்வ பிள்ளையை கர்த்தர் நடத்தினாரே ஆனால் அப்படியே பாடுகளே அவர்களை விட்டு அவர் போக மாட்டார். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் பாடுகளின் வழியாய் நடத்துவார் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அவர்களுக்கென ஒரு நித்திய நிரந்தரமான ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கை அதற்கு ஒரு சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு மேலான மகிமையை தேவஜனங்களாகி நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பதனால்தான் தேவஜனங்களாகி நம்மை இந்த நிகழ்காலத்தில் அவர் பாடுகளின் வழியாய் நடத்துகிறார். பாடுகள் அழிப்பதற்கல்ல, தேவஜனங்களாகி நம்மை கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்த ஜனமாக, அவருடைய சொந்த ஜனமாக உருவாக்கும்படியாகவே தேவஜனங்களாகி நாம் இதை வந்தவர்களாய் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவரே இந்த சுமையை, இந்த நுகத்தை நம்மை வைத்தார் என்று நாம் உணர்ந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை நாமே நம்மை விட்டு அப்புறப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, கர்த்தருடைய சொந்த ஜனமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற, மகிமையுள்ள எதிர்காலத்தை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கென ஆயத்தப்படுத்தின கர்த்தரை அதை நமக்கு தந்து நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வவல்லமுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்பட தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தர் இந்த வசதியை இந்த அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.